உங்களோட ஃப்ரெண்ட் சஞ்சீவ் சார் பிக் பாஸ் போயிட்டு வந்திருக்காரு. ஸோ நீங்க பிக் பாஸ் போக போற அவர்கிட்ட சொன்னோடனே அவர் என்ன டிப்ஸ் ஏதாச்சும் கொடுத்தாரு அவரு? நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட தான் கேட்டேன், என்னடா அதெல்லாம் இருக்கும் ஜாலியாக இருக்கு போடா அப்படின்ட்டான். அங்கே போய் பார்த்தா தெரியுது என்னடா இது இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் சொல்லியிருந்தேன்னா கூட தெரியல எனக்கு. அப்புறம் வந்ததுக்கப்புறம் தான் ஃபர்ஸ்ட் வந்தான் வீட்டுக்கு வந்து அவன் தான் கட்டி பிடிச்சான். டேய் என்கிட்ட போய் கேட்டுக்கிற எப்படி ஆடுன்னு சொல்லி, நீ சூப்பராக ஆடினாடா கேம் பண்ணோன்னு. ஏண்டா டே அது சரிடா கொஞ்சமாவது ஏதாவது சொல்லி வா, இன்ட்டு குத்தி இப்படிலாம் காலையில் இப்படி தான் எழுப்புவானுங்க, காலையில் இதுதான் பண்ணுவாங்க. ஓகே நம்ம டிவியில் பார்க்குறது வேற, ஆனால் உள்ளுக்குள்ளே இருந்துட்டு வந்தவங்க சில விஷயம் சொல்லப்பா. ஆனால் கட் பண்ணால் ஒரு டைம் காட்டுவாங்க, அப்புறம் இன்னொரு டைமுக்கு போயிடுவாங்க. இதுக்கு நடுப்பட்ட வேலையில் இதுக்கு இடைப்பட்ட வேலையில் என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்குன்றது வந்து இவங்களாம் சொன்னால் தான் நம்மளுக்கு தெரியும். இப்போ போயிட்டதுனால எனக்கு தெரியும் இந்த கேப்பில் நம்ம ரெடி ஆகும், இந்த இடத்துல நம்ம குளிக்கிறதுக்கு ஒரு டைம் கிடைக்கும், இந்த இடத்துல வந்து காலை ஆக்டிவிட்டி ஒன்று பண்ணுவோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அவன் சொல்லியிருந்தானா நான் கொஞ்சம் அலர்ட் ஆகிருப்பேன். அங்கே போனோன்னு எல்லாமே புதுசாக இருந்ததா, அதுதான் கொஞ்சம் டென்ஷன் ஆச்சு. அதுக்கப்புறமா அதுதான் நல்ல வேலை நான் கேட்காமவும் பார்க்காம போனது வந்து எனக்கு பெரிய அட்வான்டேஜ்னு நினைக்கிறேன். பார்க்காமனா நான் பிக் பாஸ் பார்ப்பேன், பட் சில பேர்லாம் வந்து அந்த ஸ்ட்ராட்டஜின்ற அந்த மாதிரி உன்னிப்பாக இந்த மாதிரி கேம் பிளான்லாம் வச்சு நான் பார்க்கல. ஓவராலாக பார்த்துருப்பேன், என்னடா இப்படி அடிச்சுக்கிறாங்களே அப்படின்னு தான் எனக்கு தோணும். பட் அதுக்குள்ளே போனதுனால பார்க்காம போனது எனக்கு பெரிய அட்வான்டேஜ்.